அன்புள்ள பிதாவே இயேசுவே, இந்த வேளைக்கு நன்றியோடு துதிக்கிறோம். இந்த உபவாச நாளில் எங்களை நீ கூட்டி சேர்த்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்மை துதிக்க ஆராதிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். வேதத்தை தியானிக்கும் பொழுது எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களும் அதை புரிந்து கொள்ளும்படியாய், எங்கள் மனக்கண்களை பிரகாசிப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் இனி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். சமாதான பலியே படிச்சுட்டு வர சொன்னேன். என்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வந்துச்சுது, நீங்கள் நிறைய எடுக்கிறீங்க, அதனால் எங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்குள்ள கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுங்க அப்புறம் நம்மள அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ கொஞ்சமாக எடுப்போம், நல்ல ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்கு இப்படி புரியணும். நான் அப்படியே ஒரு சாப்டர் ஃபுல்லாக சொல்லிட்டு போய் உங்களுக்கு புரியாமல் இருக்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கு புரியும்படியாக ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அப்போ நம்ம ஜெபிக்க போயிடும். இவ்வளோ புக்கையும் உடனே முடிக்க முடியாது. நம்மளால் எந்த அளவு இந்த லேவிய ராமத்தில் கற்றுக்கொள்ள முடியுமோ நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாய் மாறணும். அதனால் நம்ம எல்லாரும் ஏக சிந்தையோடு நல்ல விழிப்புள்ள இருதயத்தோடு இதை நம்ம கவனிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த லேவிய ராகமத்தில் எல்லாமே பலிகளை தான் முதல்ல ஆரம்பித்து சொல்கிறார் ஆண்டவர். லேவிய ராகம் என்றாலே ஆண்டவர் ஜனங்களோடு பேசுகிறார். எப்படி அந்த ஆசரிப்பு கூட ஸ்தாபனம் பண்ணப்பட்டுச்சு, அதற்கு பிறகு பார்த்தா ஆண்டவர் பேசுகிறார். அதில் என்ன விசேஷம்னா, கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள் இருப்பாங்க. அவ்வளவு ஜனங்களும் வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. ஆளாளுக்கு ரொம்ப பிஸி ஒர்க்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கட்டுமா, பார்த்துக்கோங்க. ஆனாலும் ஆண்டவர் பேசுறது எதில் பேசுகிறார்னா, ஒரு சின்ன ஒரு கூடாரத்துலேருந்து பேசுகிறார். இவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளவர். அப்படி ஒரு 30 லட்சம் ஜனங்கள் வனாந்திரத்தை ஆளாளுக்கு அங்கங்கே பிஸியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேலை எல்லாம் கூடாரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மோசேயை கூப்பிட்டு அந்த கூடாரத்திலிருந்து கர்த்தர் பேசுகிறார். எப்படி பேசுகிறார்னா, முதலாவது ஜனங்களை எனக்கு பலி கொண்டு வர என்கிட்ட வர சொல்லு அப்படின்னா, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, வந்து அந்த எப்படி ஒரு கூடாரம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டுச்சோ அதில் அவர் வந்து வாசம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் எதிர்பார்க்குறது நாம் அவரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று. அப்படின்னா இந்த கூடாரத்தில் ஆண்டவர் பேசின காரியங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் நாம் எப்படி அவரை அனுபவிக்க வேண்டும் என்பதை பற்றியும் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. இவர் அந்த நாட்களில் அந்த ஒரு சின்ன கூடாரத்திலிருந்து ஜனங்களோடு பேசின காரியம்தான் எதை கடைசியாக உண்டாக்கிச்சுன்னா, அப்படியே படிப்படியாக ஒவ்வொரு புஸ்தகமாக நான் வாசிக்கும் பொழுது கடைசியாக ரெவலேஷனில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா புதிய எருசலேம் என்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வருது. அப்படின்னா ஆண்டவர் பேசுவதுக்கு காரணம் என்ன? ஒன்று, ஜனங்கள் அவரோடு ஐக்கியம் கொள்ளணும். எதற்காக ஐக்கியம் கொள்ளணும்? அவரோட ஐக்கியம் கொண்டாதான் அவரை போல மாற முடியும். அப்போ அவரை போல மாறினாதான் அவருக்கு வாசஸ்தலமாய் நாம் இருக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஆண்டவர் திட்டம் பண்ணி கொண்டு தான் அந்த ஒரு சின்ன கூடாரத்திலிருந்து ஆண்டவர் அநேக காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 விதமான பலிகளை தான் முதல்ல சொன்னார். முதலாவது என்ன பலி சொல்லுங்க பார்க்கலாம்? சர்வாங்க தகன பலி தான் மிக 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 முக்கியமான பலி. இந்த சர்வாங்க தகன பலியின் முக்கியத்துவம் என்ன? இந்த சர்வாங்க தகன பலிக்கும் நாம் இன்னைக்கு படிக்க போகிற போஜன பலி இந்த சர்வாங்க தகன பலிக்கும் சமாதான பலிக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் இருக்குது? இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த 5 பலிகளும் வருஷ கிரமமாக எழுதப்பட்டிருக்கு. ஒன்று, சத்தமாக சொல்லுங்க, 2வது போஜன பலி, 3வது தான் சமாதான பலி. அப்போ இந்த சர்வாங்க தகன பலிக்கும் இந்த போஜன பலிக்கும் இந்த சமாதான பலிக்கு என்ன சம்பந்தம்? எதுவுமே ஆண்டவர் தற்செயலாக எழுதலை, எல்லாம் வரிசையாக எழுதிக்கார். அதுக்கு பிறகுதான் பாவ நிவாரண பலி, அதுக்கு பிறகு தான் குற்ற நிவாரண பலி. அப்படி என்றால் இந்த சமாதான பலி இது எதை காட்டுதுன்னா, சர்வாங்க தகன பலி எதை காட்டுதுன்னா, முற்றிலுமாய் நம்ம இயேசுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் சமாதான பலியினுடைய ஒரு அர்த்தமே அதுதான். முழுமை, என் முழுமையும் உமக்கு தான் ஆண்டவரே அப்படின்னு அர்ப்பணிக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும். 2வது போஜன பலியை ஏன் சொல்லியிருக்காருன்னா, எனக்கு நீங்கள் தான் போஜனம், வேறு எதுவுமே இந்த உலகத்தில் நான் விரும்பலை, நீங்களே எனக்கு போஜனம். ஏன்னா உம்மை நான் உட்கொண்டாதான் என் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? நான் என்னை பலியாக அர்ப்பணிக்க முடியும்.
பல பல உணவுகளை சாப்பிட்டா ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க மனசு வராது. இதை சாப்பிட்டாதான் அவருக்கு அர்ப்பணிக்க மனசு வரும். அப்போ என்னைக்கு நம்ம சர்வாங்க தகன பலியா எல்லாம் உமக்குன்னு அர்ப்பணிக்கிறோமோ, அவரை நம்ம புசிக்கிறோமோ, இந்த ரெண்டு ஜாயின் பண்ணும்போது தான் நமக்குள்ள சமாதானம் வரும். இன்னைக்கு நமக்கு தேவையானது, இன்னைக்கு உலகத்துக்கே தேவையானது என்னது? சமாதானம் தான். இந்த சமாதானத்தை நாமளாக முயற்சி பண்ணி என்ன செய்ய முடியாது? சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் வேத வசனத்தின்படி அந்த கிரமத்தின்படி நம்ம என்ன செய்ய வேண்டும்? செயல்பட வேண்டும். அப்படி என்றால் இந்த சமாதான பலி, இந்த சமாதானம் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே, உலகம் தருகிற சமாதானம் அல்ல, உலகத்தால் எடுத்துக்கொள்ள முடியாத, உலகத்தால் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம். ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, உங்கள் சிந்தைகளையும் உங்கள் இருதயங்களையும் என்ன செய்யணும்? ஆளுகை செய்ய வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். அப்படின்னா இந்த சமாதானத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த சமாதானத்தை அதனால்தான் ஆண்டவர் லூக்கா என்ன சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் அழகாக அந்த இளைய குமாரனுடைய காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. லூக்கா என்ன சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 23, 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். 23, 24 வாசிப்போம். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படின்னா நமக்கு இது எதை காட்டுதுன்னா, ஒரு கெட்ட குமாரன் அப்பா விட்டு பிரிஞ்சு போயிட்டான், மனம் திரும்பி அவன் வாரான். வரும்போது இந்த தகப்பன் எப்படின்னா அவனை ஏற்றுக்கொள்ள ஒரு தகப்பனாக மாறுறாரு. அன்பு அவர்கிட்ட பெருக்கெடுத்து ஓடுது. என் பிள்ளை வந்துட்டானா, அப்போ என்ன செய்யணும்? நானும் என் பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கணும். அப்படி சந்தோஷமாக இருக்கணும்னா ஒரு கொழுத்த கன்று அடிக்கப்படணும். அப்போ அந்த கொழுத்த கன்று எதுனா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கும் பிதாவுக்கும் ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணும்படியாய், மகிழ்ச்சியை உண்டு பண்ணும்படியாய், சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாய் அடிக்கப்பட்டது. இயேசு இந்த உலகத்தில் சமாதானத்தை கொடுக்க வந்தார் என்று மட்டும் எண்ணாதீங்க. சமாதானத்தை கொடுக்கல, சமாதானத்தை என்ஜாய் பண்ணணும். தண்ணியை கொண்டு வந்தார் அல்ல, கொண்டு வந்த தண்ணியை குடிச்சாதான் தாகம் தீரும். எது நம்ம அனுபவிக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பலன் கொடுக்கும். சமாதானத்தை வைத்து போகிறேன் அப்படி இல்லை, சமாதானத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம அனுபவிக்க முடியும் என்பதற்காக தான் அவர் பலியாக. அப்படின்னா ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தது, நாங்கள் சர்வாங்க தகன பலியும் நீ விரும்பலை, ஆனால் ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணிருந்தா, ஆண்டவர் இந்த உலகத்தை சரீரத்தில் வந்தார்னா 5 விதமான பலிகளும் அடங்கி தான் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் நமக்கு சரியாக தெரியலை. எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறான்னு தான் தெரியுதே ஒழிய என்ன விதத்தில் ஆண்டவர் இருக்கிறாரு, பல கோணங்களில் ஆண்டவர் இருக்கிறார். அதனால தான் அவரை அறிகிற அறிவின் வாசனை, அவரை அறிகிற அறிவு, மேன்மையான இயேசுவை எப்படி அறிந்து கொள்ளணும் முதல்ல. அப்போ என்ன சொல்றானா, இந்த இயேசு நமக்குள்ள 5 விதமான பலிகளாக இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? 5 விதமான பலிகளையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். எப்படின்னா இந்த பலிகளை அனுபவிச்சு, இப்போ பாருங்கள், ஒரு கிஃப்ட் உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன், இல்லை நீங்கள் வீட்டில் ஒரு சாரியோ அல்லது ஒரு ட்ரெஸ்ஸோ உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை போட்டு அதை பார்க்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? உடனே சொல்லுங்களேன், சந்தோஷப்படுவீங்க. அப்புறம் கொடுத்தவங்கள பார்த்து எப்போ நீங்கள் அதை கட்டுறீங்களோ, எப்போ அதை உடுத்துறீங்களோ, இது ரொம்ப நல்லா இருக்குது, இது ரொம்ப நல்லா இருக்குது, கொடுத்தவரை நினைப்பீங்களா, நினைக்க மாட்டீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு 5 விதமான பலிகளாக வந்திருக்கேன். ஆனால் நீ அதை என்ஜாய் பண்ணாதான் என்னை நீ என்ன செய்ய முடியும்? துதிக்க முடியும், நன்றி செலுத்த முடியும். நம்ம நன்றி செலுத்துறது எப்படின்னா, ஆண்டவர் என்னை கொடுத்த ஜீவனுக்காய் ஸ்தோத்திரம், பலத்துக்காய் ஸ்தோத்திரம், நல்ல குடும்பத்துக்காய் ஸ்தோத்திரம், என்னை ரட்சித்தீரே, என்னை உருவாக்கினீரே, வழி நடத்தினீரே, பாதுகாத்தீரே, எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம், இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆனால் நம்ம எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும்னா, சர்வாங்க தகன பலியாக ஆண்டவர் இந்த உலகத்தில் அவருடைய குமாரனை அனுப்பினார். எதற்காக அனுப்பினார்? முற்றிலும் தேவனுக்காக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை, அவருக்குன்னு வாழவே இல்லை. அப்படின்னா அந்த சர்வாங்க தகன பலி எப்படி இருக்குன்னா, பழுதற்ற பலியாக இருக்கணும். இன்றைக்கி நானும் நீங்களும் ஆண்டவர் சமூகத்தில் போய், ஆண்டவரே என்னை சர்வாங்க தகன பலியாக அர்ப்பணிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்குள்ள குறைகள் இருக்குது. பழுது இல்லாத நம்ம இல்லை. பழுது இல்லாத ஒருவனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான்.
அப்போ எதற்காக ஆண்டவர் அந்த சர்வாங்க தகன பலியாக வந்தார்னா, உனக்கு ஒரு கிஃப்டை கொடுக்குறேன் மா, உன்னை நான் உருவாக்குறேன், நீ எனக்கு முற்றிலுமாய் வாழணும்னா உன்னால் முடியாது, உனக்கு உதவி செய்வதற்காக என் குமாரனையே சர்வாங்க தகன பலியாக உனக்கு கொடுக்குறேன்னா, அந்த சர்வாங்க தகன பலி என்னென்ன நிலைமைக்கெல்லாம் கடந்து சென்றது யோசிச்சு பாருங்க. சர்வாங்க தகன பலி அப்படி ஃப்ரெஷ்ஷாக நான் தான் உங்களுக்கு சர்வாங்க தகன பலின்னு இல்லை, சர்வாங்க தகன பலி என்ன பண்ணுதான், ஆசாரிப்பு கூடார வாசலில் கொண்டு வரப்பட்டது. கொண்டு வந்தவன் என்ன பண்ணான், முதல்ல கையை தலையில் வச்சான். ஆண்டவரே, இந்த சர்வாங்க தகன பலியாக பழைய ஏற்பாட்டில், அது பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இப்போ கம்பேர் பண்ணுறோம். பழைய ஏற்பாட்டில் அவன் கொண்டு வருவார், ஒரு ஆடு இருக்கும் அல்லது மாடு இருக்கும், அதை வச்சு சர்வாங்க தகன பலி அப்படின்னா, இந்த மாடும் இந்த இளங்காளையும் நானும் ஒன்றாயிருக்கிறோம். என்கிட்ட நிறைய குறை, ஆனால் இந்த பலி இதுட்டு குறையே கிடையாது, அது ஒன்றும் அறியாதது. அதே போல் இப்போ இயேசு இந்த சர்வாங்க தகன பலியாக வந்தார்னா, பிதாவிட்ட நம்ம போகணும், ஆண்டவரே எனக்கு சர்வாங்க தகன பலியா உங்களுடைய குமாரனையே நீங்கள் கொடுத்தீங்க, ஆனால் என்னன்னா அவரை எதனால் சர்வாங்க தகன பலியாக கொடுத்து நான் புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றால் போல் நான் வாழ எனக்கு ஒரு வழி செஞ்சிரு அப்படின்னா, எப்படி நம்ம வாழணும், இது ரொம்ப முக்கியமான காரியம். இதெல்லாம் தெரிஞ்சாதான் சமாதான பலியை நம்மளால் அனுபவிக்க முடியும். சமாதானம் எப்படி வரும், அது சும்மா 4 பேர்கிட்ட பேசி ஒருத்தங்க கணவனுக்கு மனைவிக்கு பிரச்சனை இருக்குன்னா ஒரு கவுன்சிலிங் ஓரளவு தான் கொடுக்க முடியும். ஆனால் சமாதானம் நிரந்தரமாக வரணும்னா 2 பேரும் பிரயாசப்படணும் வசனத்தின்படி. அப்போ எப்படி, அதுக்கு முக்கிய காரணம் என்ற முதலாவது சமாதான பலிக்கு முக்கியமானது சர்வாங்க தகன பலி. ஏனென்றால் இந்த சர்வாங்க தகன பலி நாம் கடந்த நாட்களில் பார்த்தோம், அது தலையில் கை வைக்கணும், அப்புறம் யார் கொண்டு வந்தாங்களோ அவங்க தான். இப்போ நான் சர்வாங்க தகன பலியை கொண்டு போனேன், நான் தான் என்ன செய்யணும், கொல்லணும். ஆனால் ஆரோனுடைய குமாரர்கள் இந்த இரத்தத்தை எடுத்து என்ன செய்வாங்க, அவங்க தெளிப்பாங்க. அதுக்கப்புறம் கொல்லப்பட்டவனை என்ன செய்யணும், தோல் உரிக்கப்படணும். இயேசு இந்த உலகத்தில் உயிரோடே கொல்லப்பட்டார். ஒவ்வொரு நாளும் அவர் அனுபவித்த பாடுகள், தோல் உரிக்கப்பட்டார். நீ பிசாசு பிடிச்சவன் சொல்லுது சரிதான், நீ சாப்பாட்டு ராமன் தான் அப்படின்னு இதுவரை நம்மளை யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்கள், யாராவது பார்த்து நீ ரொம்ப சாப்பிட்ற, நீ சரியான சாப்பாட்டு ராமின்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை. நாம் இதுவரை கேட்காத கேள்வியெல்லாம் அவர் அவர் கேட்டாங்க. எல்லா விதத்திலும் தோல் உரிக்கப்பட்டுச்சு. இப்போ புரியுது, நீ சமாரியன் தான், பிசாசு பிடிச்சவன். நாங்கள் சொன்னமே கரெக்டாக. ஏன் நீ பெயல்செபூலின் தலைவனால் தான் என்ன செய்கிற, பிசாசை துரத்துற. இதெல்லாம் இயேசு பற்றி சொன்னார் அப்படின்னு வாசிக்கிறோமே. நம்மளை பற்றி குடும்பத்தில் கணவனோ மனைவியோ ஒரு காரியத்தை சொன்னால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்? ஆண்டவர் என்னை பிசாசு பிடிச்சேன்னா உடனே தன்னை வெளிப்படுத்தி காமிச்சாரா? இந்த பார், இங்கே வா, என்ன பிசாசு பிடிச்சேன்னு சொல்கிறியா, உன் கதையை ஆரம்பத்துலேருந்து முழுசு வரை எல்லாம் சொல்லட்டுமானா சொன்னாரா? அவருக்கு எல்லாம் தெரியும், அப்பட்டமாக தெரியும். அவர் கண்களுக்கு மறைவானதில்லை. அந்த ரங்கத்தில் நீ என்னென்ன தப்பு பண்ணிக்கிட்டு இங்கே என்ன பார்த்து சொல்கிற, இந்த இடத்துல இந்த நேரத்தில் இன்னாரோடு நீ இப்படி பண்ணேன்னு தெளிவாக எடுத்து காட்ட அவரால் முடியும். ஆனால் அதுக்காக அவர் வரல. பிதாவின் சித்தம் செய்வது தான் என்னுடைய போஜனம் வந்தார்ல, அதுதாங்க சர்வாங்க தகன பலி. அப்படின்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும்போது சில சமயம் தோல் உரிக்கப்படுகிற அனுபவம் வரும் சில சகோதரிகளுக்கு, சில சகோதரர்களுக்கு. அந்த நேரத்தில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்? அந்த நேரத்தில் வரும் பாருங்க, ஆங்காரம் வரும், கோபம் வரும். சகோதரிகள் என்ன செய்வாங்கன்னா கண்டபடி பேசுவாங்க, சகோதரர்கள் என்ன செய்வாங்கன்னா கையை நீட்டி அடிப்பாங்க, பாத்திரங்கள் பறக்கும். இதெல்லாம் ஏன்? நம்ம எல்லாம் சபைக்கு தான் வரோம், ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான், அபிஷேகம் பெற்றவங்க தான், வேத வசனம் தெரியும், கம்யூனியன் எடுக்கிறோம். ஆனால் ஏன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் இருக்குது? ஆனால் நமக்கு சரியாக தெரியலை. இந்த சர்வாங்க தகன பலி அதை மதிப்பை நம்ம உணர்ந்துக்கிட்டா, ஆண்டவரே உம்மோடு இணைய எனக்கு உதவி செய், இது ஜெபமாய் மாறணும். என் ஹஸ்பண்ட் என்ன திட்டினாலும், இல்லை எனக்கு என்ன இப்படியெல்லாம் செய்கிறாரு, அநீதி செய்கிறாரே, நான் அது சும்மா இருக்க முடியாது அப்படி நம்ம சொல்ல முடியாது. வசனம் சொல்லுது, அவர் இந்த உலகத்தில் இருந்தபோது நியாயம் எடுபட்டு போயிடுச்சான், அவருக்கு நியாயம் எடுபட்டு போச்சான். இன்னைக்கு நம்ம மட்டும் நான் இப்படி சொன்னேன், நீங்கள் செஞ்ச தப்பு, நான் செஞ்ச ரைட்டுன்னு சண்டை போடுறமே. காரணம் என்ன தெரியுமா? தகன பலியோடு இணையலை. தகன பலியோடு இணையணும்னா ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலை, என்னை தோல் உரிக்கக்கூடிய சூழ்நிலை, சந்தா வெட்டக்கூடிய சூழ்நிலை, சில குடும்பத்தில் பேசுகிற பேச்சு இருக்கு பாருங்க, அப்படியே துண்டு துண்டாக்கிடுவாங்க. சில அம்மாமார்கள்
மருமகளை பேசுகிற பேச்சு, சில கணவன்மார்கள் மனைவியை பேசுறது, சில மனைவிகள் கணவன்மாரை பேசலாம் அப்படி கூறு போட்டுருவாங்க. அப்போ தான் சண்டை பெரிய வெடிச்சு கிளம்புது. இன்றைக்கி புரிஞ்சுக்கோங்க, இந்த உபாச ஜெபத்தில் வந்த நம்ம ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளணும். நான் ஆசாரியனாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, சர்வாங்க தகன பலியாக நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சமூகத்தில் என்னால் அர்ப்பணிக்க முடியாது. ஆனால் என்னை பலப்படுத்தும்படியாய் ஒரு சர்வாங்க தகன பலி என்னோடு இருக்கிறபடினால பவுலுக்கு அதான் வெளிப்பாடு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்படின்னா என்னை எத்தனை பேர் என்னை திட்டுனாலும் பரவாயில்ல, சகிக்க எனக்கு பலனுண்டு. அநியாயமாக என்னை நடத்தப்பட்டாலும் சகிக்க எனக்கு பலனுண்டு. சில கணவன்மார்கள் என்ன பண்ணுவாங்க? மனைவியை முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அம்மா, அண்ணே, எங்கள் தம்பி, எங்கள் அக்கா, என் தங்கச்சி, இங்கே பார், அவங்க அப்படி தான் பேசுவாங்க, நீ பொறுத்துக்கணும். இதெல்லாம் பயங்கரமாக ஒரு புறக்கணிக்கப்படுகிற ஒரு நிலைமை. எத்தனை காரியங்களில் குடும்பங்களை பார்த்தீங்கன்னா அநியாயமாக சண்டை வரும். எதுக்கு சண்டை அப்படின்னா, காரணம் அவங்க தம்பி வந்திருப்பாங்க, அவங்க தம்பிக்கு ஏதாவது காசு வேணும், அதனால நீ என்ன செய்வோம்? நகையை கொடு. இல்லை, இங்கேருந்து வரும், என் தம்பி என் அக்காவுக்கு ஒரு காரியம் வேணும், பேங்க்கில் நம்ம போட்டிருக்கோம், இந்த பணம் எனக்கு வேணும். சண்டை. இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? சண்டை போட்டு ஒரு காரியம் வராது, சண்டை போட்டு அடிதடியில் முடியும். இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட நெருக்கம் வருது அப்படின்னா, நான் வாழ்கிற வாழ்க்கை சாதாரணமாக வாழ்கிறது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. சர்வாங்க தகனையோடு இணைந்து கொள்ளணும். என்னை வேதனைப்படுத்தும்படியான வார்த்தைகள், என்னை பல விதங்கள் அவமானம். உங்கள் அப்பாவை தெரியாதா? கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் 15 வருஷம் ஆனால் உங்கள் அப்பாவை தெரியாதா? அவர் அப்படிப்பட்டவர் தானே. அதெல்லாம் தோல் உரிக்க வைக்கும். இங்கே உங்கள் அம்மாவை தெரியாத, உங்கள் அம்மா மட்டும் என்ன ஒழுங்கா அப்படின்னு இங்கேருந்து வரும். இந்த அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இவங்கள சொல்லி போடுற சண்டைகள், குடும்பத்தை அப்படியே அவமானப்படுத்தி பேசுகிற பேச்சுகள், தனிப்பட்ட முறையில் காரணமில்லாத சந்தேகங்கள், நீ அவங்க கூட பேசுன, நீ அவ கூட பேசுன, போடுற சண்டைகள், இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்னதான் விசுவாசியாக இருந்தாலும் சர்வாங்க தகன பலியாய் மாற வேண்டுமென்றால் வார்த்தையினால் அல்ல, வாழ்க்கையிலே வாழணும். அது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நிந்திப்பாங்க, காரணம் இல்லாமல் திட்டுவாங்க. நம்ம ஒரு காரியத்தை நல்லதுதான் செய்யணும் அப்படின்னு நினைப்போம், ஆனால் தவறாக புரிஞ்சு கொள்வாங்க. அப்படி தான் ஆண்டு எந்த காரியத்தை செஞ்சாலும் ஆண்டரை குற்றம் பிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தாங்க. ஆனால் அதற்கும் ஆண்டர் என்ன செய்யலை? ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே எனக்காக வந்த சர்வாங்க தகன பலி அப்படின்னா ஆண்டுகிட்ட போய் சொல்லணும். எப்படி அவர் எதிர்பார்க்குறேன்னா, உனக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுத்தேன்ல, அந்த கிஃப்டை நீ எப்படி உன் வாழ்க்கையில் பயன்படுத்தினாய்? 5 தாலந்து கொடுத்தேன்னா, வா கணக்கு கேளு, என்னப்பா செஞ்ச 5 தாலந்த? இந்த 5 தாலந்து கூட, வெரி குட். 2 தாலந்து கொடுத்தேன், இங்கே வா, என்ன செஞ்ச? 2 தாலந்து கூட 2 தாலந்து, வெரி குட். நீங்கள் சந்தோஷத்துக்கு போ. 1 தாலந்து அப்படியே வச்சிருக்கேன். நீ கொடுத்த சர்வாங்க தகன பலி பத்திரமா என்கிட்ட இருக்கு, அதை நான் இழந்து போகலை. என்ன பிரயோஜனம்? வாழ்ந்தையா? எதுக்கு உனக்கு நான் கொடுத்தேன்? இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு, இந்த உலகத்தில் பிரச்சனைகள் உண்டு, பெருவெள்ளம் வரும், உனக்கு பயங்கரமாக உன் குடும்பத்தை அழிக்கும்படியாக, உன் குடும்பத்தை பிரிக்கும்படியாக சூழ்நிலைகள் வரும். ஆனால் அந்த சூழ்நிலையில் சர்வாங்க தகன பலியோடு இணைந்துக்கிட்டா அதை சகிக்க கர்த்தர் பலன் தருவார். நிந்தனைகளை சகிக்க, இந்த ரிஜெக்ஷன் புறக்கணிப்பை சகிக்க, நம்மளை ஒதுக்கிட்டு நம்ம ஒரு மனைவினே யோசிக்க மாட்டாங்க, கணவனே யோசிக்க மாட்டாங்க. ஏதோ கணவனை ஒரு வேலைக்கார மாதிரியும் மனைவி ஒரு வேலைக்காரி மாதிரியும் ட்ரீட் பண்ணுற சில குடும்பங்கள் இருக்குது. எத்தனை தான் அவங்களுக்கு நீங்கள் சொல்லி பாருங்கள், கவுன்சில் கொடுத்து பாருங்கள், மாறவே மாறாது. ஏன் தெரியுமா? வெறும் நம்முடைய கிரியைகள்னால சமாதானத்தை உண்டு பண்ண முடியாது. முதலாவது சமாதான பலியாக மாறினாதான் சமாதானம் உண்டாகும். சர்வாங்க தகன பலியாக மாறினாதான் சமாதானம் உண்டாகும். அப்படின்னா இந்த சர்வாங்க தகன பலி, இந்த போஜன பலி, இந்த 2 இருந்தால் தான் சமாதானம் வரும்னு சொன்னேன்ல. இப்போ இந்த சர்வாங்க தகன பலியோட முக்கியமான காரியம் என்னன்னு பாருங்க. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அதை ஆரோனின் குமாரர் பலிபீடத்து அக்கினியிலுள்ள கட்டைகளின் மேல் போட்டிருக்கும் சர்வாங்க தகன பலியின் மீதில் போட்டு தகனிக்க கடவர்கள். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. கவனிக்கிறீங்க, நம்ம இந்த 3ஆம் அதிகாரத்தில் சமாதான பலியை படைக்கிறோம். இந்த சமாதான பலியை என்ன செய்யணுமா? முதல்ல 5ஆவது வசனத்தை பாருங்க, புரியும். அதை ஆரோனின் குமாரர், எதை? இந்த சமாதான பலியை, அதை நம்ம படிப்போம், பிறகு படிப்போம். அப்போ இப்போ புரிஞ்சுக்கோங்க இதை. அதை ஆரோனின் குமாரர் பலிபீடத்து அக்கினியில் உள்ள கட்டைகளின் மேல் போட்டிருக்கும் சர்வாங்க தகன பலியின் மீது
அப்போ எதில் சமாதான பலி போடணும்? சர்வாங்க தகன பலி மேலே முதல்ல கட்டைகள் இருக்கும், அந்த கட்டை எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், அதில் சர்வாங்க தகன பலி படைக்கப்பட வேண்டும். அந்த சர்வாங்க தகன பலி படைக்கப்பட்ட பிறகுதான் சமாதான பலியின் கொழுப்பை போட முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் வேணுமா? அவர் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுட்டு எல்லாவற்றையும் நான் சகிக்க என் சர்வாங்க தகன பலியே உம்மோடு இணைந்து கொள்கிறேன் அப்படின்னு அர்ப்பணிச்சிட்டோம்னா அந்த சர்வாங்க தகன பலி மேலே தான் இந்த சமாதான பலி போடப்படும். குடும்பத்தில் இன்றைக்கி சமாதானம் வேணுமா? நீங்கள் தலைகளாக உபாசம் பண்ணி பாருங்கள், நடக்கவே நடக்காது. ஆனால் வாழணும். இந்த சர்வாங்க தகன பலி அப்படி ஒன்று சொன்னால் வரிஞ்சு கட்டிக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? சுபாவங்கள் மாறணும். பொறுமை, தாழ்மை. அவர் எப்படி சாந்தமும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் எடுத்துக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அப்புறம் என்ன சொல்கிறார் அடுத்தது? நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? நான் சாந்தமும், சத்தமாக சொல்லுங்களேன், நான் சாந்தமும் மனத்து. அது வேணும் நமக்கு. குடும்பத்தில் நம்ம கணவன் சொல்லணும், மனைவி சொல்லணும், எப்பா என் வீட்டுக்கார் முந்தி எதுக்கெடுத்தாலும் தொட்டதுக்கெல்லாம் கோபம் குதிப்பார், இப்போ எவ்வளோ பரவாயில்ல. என் மனைவி முந்தி கோபக்காரியாக இருந்தா, இப்போ பரவாயில்ல. நான் என்ன தப்பு பண்ணால் கூட அமைதியாக போயிடுறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பர்சன் வந்து சர்வாங்க தகன பலியோடு இணைந்துக்கிட்டு அதுதாங்க ஜெபம், அதுதான் வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் இது கஷ்டமான காரியம், ஆனால் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ஆனால் தான் ஆண்டவர் சொன்னார், நான் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், என் பிதாவுக்கு நான் பிரியமானவர்களை எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இப்போ நமக்குள்ளே இருக்க இந்த சர்வாங்க தகனோடு இணைந்து இனிமேல் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இனிமேல் ப்ராக்டிக்கல் செக்ஷன் வரும். உங்கள் வீட்டில் போன உடனே பிரச்சனைகள் வரும், பல ஹஸ்பண்ட் மூலமாக, இல்லை நீ ஒரு 2 பேருக்கு பிள்ளைகள் மூலமாக, மாமியார் மருமகள், இந்த நாத்தனார், இதெல்லாம் பயங்கரமான ஒரு நல்ல உறவுகளை பிசாசுக்கு எடுத்து போட்டிருக்கான். குடும்பத்தில் ஏற்படுகிற கணவன் மனைவி உறவு, அப்பா அம்மா பிள்ளைகள் உறவு, நாத்தனார் மாமியார் மருமகள் உறவெல்லாம் சூப்பர் உறவு, கர்த்தரே உண்டாக்கி வச்ச உறவு. ஆனால் இந்த உறவை இன்னைக்கு பிசாசு அப்படி சீர்கெடுத்து அதெல்லாம் இன்னைக்கு ஒன்றுத்துக்கு இல்லாமல் குடும்பத்தில் சமாதான குறைச்சலே உண்டு பண்ணிட்டான். அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம விழிப்பாக இருக்க வேண்டும். இந்த சமாதான பலி தான் முதல்ல படைக்கணும். எனக்கு சமாதானம் இல்லை, என் புருஷன் எப்படி இருக்காரே அப்படின்னு புருஷனை பார்த்து நொந்துக்கிறது அவசியம் இல்லை. என்னதான் செய்ய தெரியலையே, பணம் எங்கே போகுதுன்னு தெரியலையே, எனக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு தர மாட்டேங்குது, எங்கேயோ போகுதே பணம் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கேட்டு பார்க்கலாம். சண்டை போட்டால் பணம் வராது, ஆனால் சர்வாங்க தகனோடு இணைஞ்சிட்டா காரியத்தை மாற்றி அமைப்பார். அதுதான் ஒரு கிறிஸ்துவோட ஆவிக்கேற்ற வாழ்க்கை. அதுதான் சண்டை போட்டு இதுவரை நானும் பார்த்துட்டேன். குடும்பங்களில் சண்டை போட்டு ஒருத்தரும் சரியானது கிடையாது. ஆனால் யார் ஆண்டரை பிடிச்சிக்கிட்டாங்களோ அந்த குடும்பத்தில் ஒரு சமாதானம் உண்டாத நான் கண்ணால் பார்த்துருக்குறேன். ஒரு குடும்பத்திலாம் ஒரு மருமகன் வந்து மாமியாரே அடிப்பாங்க. அடிக்கிறதா சும்மா அப்படி வீட்டில் இருந்து கிச்சன்லேருந்து பாத்திரம் பறந்து வரும், வெளியில் ரூமுக்கு ஹாலுக்கு வரும். மாமியார் தலையை பிடிச்சி செவத்தோடு முட்டுவாங்க. ஆனால் அந்த சிஸ்டர் நல்ல சிஸ்டர், அந்த பையனும் அப்படி தான், இன்னும் தானே ஓடி போயிரு உங்கள் வீட்டுக்கு அப்படின்ட்டுருவாங்க. ஒன்றும் இல்லாத காலத்துக்கெல்லாம் மனைவியை துரத்தி அடிக்கிற கூட்டங்கள் இந்த நாட்களில். எதுக்கு துரத்தி அடிக்க? எனக்கு ஒரு நகையத்தா, நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அது தரலைன்னா ஓடுவாங்க அப்பா வீட்டுக்கு, விரட்டி அடிக்கிறாங்க. ஆனால் இங்கே தான் மனைவி அம்மாவை அடிக்குது, இவனை போட்டு பிறண்டு காயப்படுத்துது. ஆனாலும் பொறுமையாக இருந்தாங்க அந்த குடும்பம். இன்றைக்கி நல்லாயிட்டாங்கங்க. காரணம் என்ன தெரியுமா? யார்கிட்ட போயும் புலம்பலை, ஆண்டவர் சமூகத்தை பிடிச்சிருந்தனால இன்னைக்கு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்படியெல்லாம் மாற முடியுமா? இப்படியெல்லாம் ஒரு ஆளை மாற்றுவார்னா அப்படி தான் மாற்றினார், கண்ணால் பார்க்குறோம். அது காரணம் என்ன? எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அமைதி ஆண்டவர் உறுதியாக பிடிச்சிக்கிட்டு நின்னபடினால, இந்த பலியோடு இணைந்தபடினால எத்தனை மரும கையினால் அடி வாங்கிட்டு எந்த மாமியாராவது சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஆனால் பாருங்கள், இன்னைக்கு ஹாப்பியாக இருக்கிறாங்க அந்த ஃபேமிலி. அப்படி தான் இருக்கணும், வாழணும். இப்போ நான் ஒரு ஃபேமிலி பற்றி உங்களுக்கு சாட்சி சொல்லலைன்னா கர்த்தர் நம்மளை பற்றி சாட்சி சொல்லணும். என் பிள்ளை எவ்வளோ உபத்திரங்கள் வழியாக கடந்து சென்றா. பொல்லாத புருஷன்தான், கோபக்காரன் தான், உண்மையாகவே இருக்க மாட்டான், எப்போ பார்த்தா ஒரு அப்ரிஷியேட் கூட பண்ண மாட்டார், எந்த நேரம் குறை சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் என் பிள்ளை சூப்பர், எல்லாவற்றையும் பொறுத்து சகிச்சு குடும்பத்தை சூப்பராக நடத்தினா. என் மகனுக்கு கொடுத்த பொண்ணு பார்த்தா எந்த நேரமும் சண்டைக்காரி தான், கோபக்காரி தான், வீட்டுக்குள்ளே வந்தாலே நரகம் மாதிரி தான் இருக்குது. ஆனால் என் மகன் பரவாயில்ல, எல்லாவற்றையும் உண்மையாக இருந்து சகிச்சபடினால அப்படின்னு ஆண்டவர் நம்மளை பற்றி அப்ரிஷியேட் பண்ணணும். அப்படின்னா ஒரு முதல்ல என்ன செய்யணும்? காலையில் எந்திரிச்ச உடனே
இந்த 3 காரியங்கள் நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னே நம்மளை முதல்ல ஆண்டவர் சமூகத்தில் என்னை சர்வாங்க தகன பலியாக நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், ஆவியானவரே என்னோடு இருக்கிறவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு முதல்ல நம்ம அர்ப்பணிக்கணும். அந்த காரியம் இந்த காரியம் அவங்க பேசுனாங்க இவங்க பேசுனாங்க, அப்போ தான் பிசாசு பல காரியங்களை உள்ளே கொண்டு வருவான். அப்போ சொல்லணும், இதையெல்லாம் நான் சகிக்க எனக்கு பலந்தாங்க, இதையெல்லாம் மறக்க எனக்கு உதவி செய்யுங்க, இதை மன்னிக்க உதவி செய்யுங்க, நான் எல்லாவற்றிலும் சந்தோஷமாக இருப்பேன், உம்மை துதிப்பேன் ஆண்டவரை, இன்னும் துதிப்பேன், எப்பொழுதும் துதிப்பேன், எக்காலம் உம்மை துதிப்பேன். ஏன்னா இந்த சர்வாங்க தகனபலி எப்படி வாழ்ந்தாரோ அதே போல் வாழ எனக்கும் உதவி செஞ்சாரே. 2வது, அவருக்கு அப்படியே நன்றி பலி செலுத்துறோம். கிஃப்ட் கொடுத்தார்ல, இயேசு என் கையில் கொடுத்துட்டார்னா நான் அவர் சன்னிதானத்தில் எப்படி போனோம், பிதா சன்னிதானத்தில் எப்படி போனோம், கொடுத்து அந்த கிஃப்டை எடுத்துட்டு பிதா சன்னிதானத்தில் போய், அப்பா என் கையில் இந்த சர்வாங்க தகனபலி நீங்கள் கொடுத்தீங்களே உமக்கு நன்றி. ஆண்டவர் கேட்பார், என்னம்மா எதுக்கு நன்றி செலுத்துற? ஐயோ எத்தனை பிரச்சனை வந்துச்சு இந்த வாரத்தில், இதுக்கு முந்தி இருந்தால் நான் சண்டையில் எல்லாத்தையும் தூளாக்கியிருப்பேன், ஆனால் இந்த சர்வாங்க தகனபலியை நான் உணர்ந்துக்கிட்டதுனால அமைதியாக பொறுமையாக சந்தோஷமாக சகிச்சுட்டு போக எனக்கு உதவி செஞ்சார். சில சகோதரிகள் சொல்லுவாங்க, இந்த மனுஷனோட பல்ல கடிச்சுக்கிட்டு வாழ்கிறேன் அப்படிம்பாங்க. கேட்டிருக்கீங்களா? நீங்களே சொல்லியிருக்கீங்க, இவரோட வாழ்கிறதுக்கு நானால தான் இவரோட வாழ்கிறேன், இன்னொருத்தினா ஓடி போயிருப்பா. பல்ல கடிச்சிட்டு வாழ்வதற்காக கர்த்தர் குடும்பத்தை இணைக்கவில்லை. பல்ல கடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் எக்காலமும் கர்த்தரை பாடணுமே. என்ன அர்த்தம் அது? பாடுங்க, இப்போ ஒரு அடி பாடுங்க பார்க்கலாம். எக்காலமும் பாடிக்கிட்டே இருக்கலாம். எக்காலம் அப்படி அந்த காலம் வரும்போது தான் தெரியும், ஆஹா இது என்னப்பா காலம், எவ்வளோ கஷ்டமாக பொறுத்து தான் பார்க்குறேன், பல்ல கடிச்சு பார்க்குறேன், இந்த சிச்சுவேஷன் மாறாதா, அவ்வளவுதான். அப்புறம் அடுத்த நிமிஷம் பொறுமையெல்லாம் காற்றுல பறந்துடும். 2 நாளைக்கு அடக்கி வச்ச பொறுமை 3வது நாளத்தை வெடிச்சு பூகம்பம் மாதிரி கிளம்பும் பாருங்க குடும்பங்களில். ஆனால் இனி அப்படி இருக்கக்கூடாது. சர்வாங்க தகனபலி அவர் கொடுத்தார்னா அதை நான் அதோடு இணைந்து வாழ்ந்து அந்த அனுபவத்தை தான் அவருக்கு நான் நன்றியாக செலுத்தணும். அப்போ காலையில் முதல்ல நான் என்னை சர்வாங்க தகனபலியாக அர்ப்பணிப்பு மட்டும் இல்லை, அடுத்தபடி போஜன பலி இருக்குல்ல. அப்படி என்னத்தம் போஜன பலி? நான் சாப்பிட்றதுக்கு நீ பலியாக வந்தீரே, பெஸ்ட் போஷனை உமக்கு கொடுத்துட்றேன். எப்படி? அதில் உள்ள கொழுப்பு, அதாவது கொழுப்புனா என்ன, அந்த அவருடைய மாம்சியத்தில் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த எண்ணெயின் அபிஷேகம், அந்த நறுமணம், ஆண்டோட உயிர் தெழுந்த வாழ்க்கை. ஆண்டவரே இதெல்லாம் நீ கொடுத்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் ஒரு பகுதி அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு அப்புறம் என்ன செய்யணும், அவ்வளோத்தையும் நம்ம சாப்பிடணும். அதனால தான் இந்த 21 நாளில் புதிய ஏற்பாடு முழுது வாசிங்கன்னா நம்ம சாப்பிடணும். நிறைய சாப்பிட்டா, சாப்பிடும் பொழுதுதான் எவ்வளவுக்களவு இந்த வசனத்தை வாசி கண்ணை மூடி அப்படியே வச்சு ஜெபம் பண்ணி, இப்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்க, இந்த காரியத்தில் நான் எனக்கு எனக்கே தெரியும் தப்பாக இருக்குது, என் ஹஸ்பண்டை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன், இப்படி தான் இருக்கணும் எதிர்பார்க்குறேன், அந்த எதிர்பார்ப்பை முதல்ல என்ன அகற்றி போட்டுருங்க. இவங்க எனக்கு இதை செய்யணும் அப்படின்னு யார்கிட்டையுமே எதிர்பார்க்காதீங்க. தயவு செஞ்சு உங்கள் கணவன்கிட்டையோ உங்கள் மனைவிட்டையோ உங்கள் பிள்ளைகள்கிட்டையோ எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பார்க்கவே செய்யாதீங்க. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, நான் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடைக்கலன்னா அது பெரிய மன வருத்தம், அது அப்படியே புகஞ்சு ஒரு நாள் எரிய ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த மாதிரி ஒருத்தங்க ஐயோ அவங்க இப்படி செஞ்சுருக்கலாம்ல, நான் இவ்வளோ செஞ்சேனே, ஒரு தேங்க்ஸ் கூட பண்ண மாட்டேங்களே, அப்படி கூட நினைக்கக்கூடாது. அவங்க தேங்க்ஸ் பண்ணதுக்காக நம்ம நன்றி செய்யலை, நல்லது செய்யலை, செஞ்சாலும் சேட்டாலும் எதிர்பாராமல் நீங்கள் இருந்து பாருங்களேன், அதுவே நமக்குள்ள ஒரு பெரிய சமானத்தை கொண்டு வரும். ஆனால் அதுக்குள்ளே வரணும்னா சும்மா வராது, ஆண்டோட்ட கேட்கணும். தகன பலியாக படைச்சிட்டேன், இப்போ போஜன பலி, இந்த வார்த்தை என்னை உருவாக்கட்டும், இந்த வார்த்தை என்னை மாற்றட்டும், இந்த வார்த்தையின்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்க. நான் பேசுறது ஒன்று, நான் செய்யறது ஒன்றா இருக்கக்கூடாது, என் ஜெபம் ஒன்று, என் வாழ்க்கை ஒன்றா இருக்கக்கூடாது. எதை ஜெபிக்கிறேனோ, எதை வாசிக்கிறேனோ, எதை தியானிக்கிறேனோ அது என் வாழ்க்கையாய் மாறட்டும் ஆண்டவரே அப்படின்னு அந்த போஜன பலியோடு இணைந்து ஜெபிக்கணும். சும்மா இல்லை, ஒரு காரியத்திலேருந்து நம்ம அதில் மேற்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக இந்த போஜன பலியை சாப்பிட்டு நிற்கும்போது நடக்கும்போது அது சில சமயம் நம்ம உள்ளத்தை உரசிக்கிட்டே இருக்கும். சில காரியங்கள் சிலர் நினைக்கும் போது இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சில சமயம் பிசாசு தப்பாக கொண்டு வந்து ஒருத்தங்க நல்லது செஞ்சாலும் அவங்கள தவறாக கண்ணில் கொண்டு வந்து காட்டுவான் பாருங்க. அப்போ தான் கவனமாக இருக்கணும். யாரை குறிச்சும் மனசில் தான், மனசு இந்த ரொம்ப முக்கியம். இந்த மனசில் நல்லதாக இருப்பாங்க, ஆனால் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க மனசில் நினச்சா இருண்டவன் கண்ணுக்கு சொல்லுங்களேன்
அரண்டதெல்லாம் பேய். மனசில் ஒரு ஆளை பற்றி சந்தேகம் வந்துருச்சா, அவங்க பார்க்கறத பார்த்தா இதுக்கு தான் பார்க்குறாங்க. நம்ம போவோம், அப்போ தான் நிறுத்துவாங்க. என்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, எவ்வளோ தைரியம் இருக்கும், என்னை வந்த உடனே வேற என்ன பேசியிருப்பாங்க, நான் வந்த உடனே அப்படியே நிறுத்துறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம போவோம், அப்போ தான் அவங்க திருப்பி யார்கிட்ட பேசுவோம், என்னை பார்த்தோன்னே முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. இதெல்லாம் பிசாசு மனசில் போடுற விஷம். இதெல்லாம் நம்ம எப்படி இருக்குன்னா, என்னை யார் விஷ் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம்தான், விஷ் பண்ணாட்டாலும் சந்தோஷம்தான். அப்படி போகும்போது அவங்க நிறுத்துனாங்கன்னா எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த லெவலுக்கு வரணும்னா சும்மா வர முடியாது. ஜெபம், உதவி செய்யுங்க, என்னை மாற்றுங்க, என் வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடாது, சும்மா சில்லறத்தனமாக நான் நினைக்கக்கூடாது. எனக்கு எவ்வளோ ஒரு பெரிய மகிமையை மேன்மையை வச்சுருக்கிறீங்க. அந்த இடத்துக்கு போகணும்னா மேன்மையானவளை சிந்திக்கணும், மேன்மையானவளை தியானிக்கணும், மேன்மையானவளை பேசணும். சும்மா உப்பு சப்பு இல்லாமல் ஊர்க்கதையை பேசிக்கிட்டு ஒன்றுக்கு உதவாத காரியம் நான் பேசிட்டு இருக்கக்கூடாது. போஜன பலியே என்னை பலப்படுத்தும், எனக்குள்ள எல்லா கழிவுகளும் அசுத்தங்களும் விலகி போகணும். அவரை புசிக்க புசிக்க மாம்சத்தின் கிரியைகள் வெளியாகும். இப்படி ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை சர்வாங்க தகன பலியாக வச்சு போஜன பலியாக நம்ம புசிக்கும் பொழுதுதான் சமாதானம் நமக்கு உண்டாகும். அதனால்தான் லேவியராமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. லேவியராமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? இது கொஞ்சம் முக்கியமான காரியம், நீங்க நோட் பண்ணி பாருங்க, அப்பதான் புரியும். பலிபீடத்தின் வாசிங்க. பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். இப்ப புரியுதா? இந்த வசனத்துல பாருங்க, சர்வாங்க தகன பலி வருது, சமாதான பலி வருது. இன்னொருத்தர் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி என்ன செய்ய வேண்டும்? ஆவியாமல். அப்படின்னா அக்கினி என்னன்னா நம்முடைய ஜெபம். நம்ம அந்த அக்கினி நம்ம ஆண்டவர் சமூகத்தை பலிபீடத்துல வச்சு நம்ம எரியணும். நம்முடைய சர்வீஸே, நம்முடைய வேலை என்ன தெரியுமா? ஆசாரிகள் எரியணும். எரிந்து என்ன செய்யணும்? இவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்குன்னு ஆண்டவர் யாரை பற்றி சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் ஸ்நானகன் சொல்லணும். 2 யோவான் இருக்காங்களே, யோவான் ஸ்நானகன். எரிந்து பிரகாஷ். அப்படின்னா நான் எரியணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சமூகத்தில் நம்ம வச்சிட்டோம்னா, இப்போ பலிபீடத்தில் முதல்ல கட்டையை வச்சு அதை நெருப்பு மூட்டுவாங்க. அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நின்று எரியணும். அப்படியே திடீர்னு ஃபுல்லாக எரிஞ்சிச்சுன்னா அப்படியே அது உடனடியாக அது கரிக்கிறோம். ஆனால் நின்று எரியும்போது, ஸ்லோவாக எரியும்போது அந்த அந்த புகை எழும்பும். அதுதான் தேவன் முகர்ந்து பார்ப்பாராம், சுகந்த வாசனையான பலியாம். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி என்ன செய்யணும்? அவியாமல் இருந்து கொண்டிருக்கணும்னா ஆசாரியன் கட்டைகளை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு நேரம் கூட என்ன செய்யக்கூடாது? அது அழிஞ்சு போகக்கூடாது. அதனால ராத்திரி ஆனாலும் கவனமாக இருந்து அந்த கட்டைகளை போட்டு எரிய வைக்க வேண்டும். அப்படின்னா எவ்வளோ முக்கியமான காரியம், நமக்கு எவ்வளோ உத்தரவாதத்தை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் விட்டுக்கிட்டு அன்னைக்கு அப்படி அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு இவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி பேசினாங்க, இவர் என்றைக்குமே திருந்த மாட்டார், இந்த மாதிரி பேச்செல்லாம் மூட்டை கட்டி தூக்கி போட்டுட்டு இங்கே கான்சன்ட்ரேஷனை பண்ணுங்க. எனக்குள்ள ஒரு சமாதானம் வேணுமா? எந்த அளவுக்கு இயேசு நமக்குள்ள இருக்காரோ அந்த அளவுக்கு தாங்க சமாதானம். இயேசு நமக்குள்ள பெருசா இருந்தா சமாதானம் பெருசா இருக்கும். அப்ப என்ன செய்யணும் பாருங்க. பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலி எப்படி வைக்கணுமா? எதெல்லாம் வரிசையா வைக்கணும்? சர்வாங்க தகன பலியில ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். சர்வாங்க தகன பலி அது ஆசாரியனுடைய பிரதிஷ்டை. சர்வாங்க தகன பலி எதெல்லாம் வரிசையா வைக்கணும்? முதல்ல என்ன செய்யணும்? தோலை உரிச்சிட்டு மாம்சத்தை என்ன செய்யணும்? அப்படியே துண்டமா வெட்டணும். அதெல்லாம் வைக்கணும். அதுக்கப்புறம் எதை ஒன்றாவது அதுக்கு வாங்க இதெல்லாம் நீங்கள் திருப்பி படிச்சாதான் ஞாபகத்தில் வாசிங்க. 5ஆவது வசனத்துலேருந்து வாசிங்க. கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல கடவன். அப்பொழுது ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள் அதன் இரத்தத்தை எடுத்து அதை ஆசரிப்பு கூடார வாசலில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க கடவர்கள். பின்பு அவர் அந்த சர்வாங்க தகன பலியை தோல் உரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவர்கள். அப்பொழுது ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரர் பலிபீடத்தின் மேல் அக்கினியை போட்டு இருங்க. இப்ப இந்த பலியை கொண்டு வருவன் தான் அந்த பலியை என்ன செய்யணும்? யார் கொல்லுவா? பலியை யார் கொல்லுவா? நம்ம தான் கொல்லணும். ஆசாரியன் கொல்ல மாட்டான்.
ரத்தத்தை மட்டும் பிடிச்சு என்ன செய்வான், தெளிப்பான் வழியா. ஆசாரியன் வேலை அது இல்லை. அப்படின்னா இன்னைக்கு நம்ம தான் ஆசாரியர்கள், எல்லாமே இன்னைக்கு நம்ம தான். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், கொல்லப்படணும்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியங்கள் செத்து போகணும், கொல்லப்படணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், தோல் உரித்து அதை சந்து சந்தாக துண்டிக்க கடவன். அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள போகும்போதெல்லாம் நினச்சிக்கோங்க, ஆண்டவரே இது நீங்கள் கொடுக்குற அனுபவம், இது என்னை உருவாக்குற அனுபவம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம சத்துருவை ஜெயிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், அப்புறம் அப்பொழுது ஆசாரனாகிய ஆரோனின் குமார் பலிபீடத்தின் மேலே முதல்ல என்ன செய்வாங்க, அக்கினியை போட்டு அக்கினியின் மேலே என்ன செய்வாங்க, கட்டையை அடுக்குவாங்க. முதல்ல பலிபீடத்தின் மேலே என்ன செய்வாங்க, அக்கினியை போடுவாங்க. அக்கினினா என்னது, அது பிராக்டிக்கலாக எதை போடுவாங்க, அக்கினி எரியக்கூடிய காரியங்களை போடுவாங்கல்ல, அந்த என்ன செய்வாங்க, அந்த கறிக்கட்டை அதை போட்டு அதை என்ன செய்வாங்க, அப்புறம் அது அதில் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் என்ன செய்வாங்க, கட்டைகளை வைக்கிறாங்க. சரி, கட்டைகளை வைத்து அப்புறம் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் உள்ள அக்கினியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க. எதெல்லாம் அடுக்கி வச்சாங்க பாருங்க, துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் என்ன செய்யணும், பலிபீடத்தில் உள்ள அக்கினியில இருக்க கட்டைகள் மேல் அடுக்கணும். கரெக்டா அடுக்கணும், ஒண்ணு கூட மிஸ் பண்ணக்கூடாது. சர்வாங்க தகன பலினா நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியங்கள் பண்ணாலும் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துரும். நம்முடைய உணர்வுகள், நம்முடைய மானம், என் மானம் கப்பல் ஏறுது அப்படிங்கிற அதை கூட பலிபீடத்தில் வச்சிடணும். என் மானத்தை எத்தனை பேர் அவமானமாக்கினாலும் என்னை மறுபடி எனக்கு வெட்கத்தை சத்ரு எனக்கு உண்டு பண்ணுவான். கர்த்தர் எனக்கு என்ன செய்வாராம், எனக்கு பெரிய தலையை உயர்த்தி ரட்சிப்பை எனக்கு உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. சத்துருக்கள் மீது தான் வெட்கம் பூக்கும், நமக்கு பெரிய ஒரு சமாதானத்தை நேர்த்தியான காரியத்தையும் வைத்திருக்கிறார். அப்படின்னா என்ன செய்யணுமா, துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினியிலே இருக்க வேண்டும். அப்புறம் அதன் குடல்களையும் தொடைகளையும் தண்ணீரினால், குடல்கள் நான் ஏற்கனவே சொல்லி, குடல்கள்னா நம்ம உள்ளிந்திரியங்கள். ஆண்டவருக்கு அப்படின்னா என்ன குடல்கள்னா, அவருடைய இன்வர்ட் பார்ட்ஸ், மைண்ட், அவருடைய உணர்ச்சி, அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம், அவருடைய மனது உருக்கம், இதெல்லாமே இந்த குடல்கள் தான். சொல்லுவாங்க வயிறு கலங்குது, ஐயோ என்ன ரிப்போர்ட் வருதுன்னு தெரியல, வயிறு கலங்குது, எனக்கு ஒரு மாதிரி வருது அப்படிம்பாங்க. இதெல்லாம் நமக்கு இன்வர்ட் ஃபீலிங்ஸு. நம்ம அந்த இன்வர்ட் பார்ட்ஸ் எல்லாமே என்ன செய்யணுமா, குடலெல்லாம் கழுவப்பட வேண்டும். அப்படின்னா இயேசு அவர் பாவம் செஞ்சாரா, ஏன் அவர் கழுவப்படணும்னா, அது தண்ணீர் தேவனுடைய ஆவி. இந்த உலகத்தில் ஆண்டவர் வந்தார், ஆனால் அந்த உலகத்தில் பாவம் இல்லாமல் அவர் வாழ்ந்தது காரணம் தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அதனால தான் இந்த உலகத்தில் ஆண்டவர் மாம்சத்தில் கரைபடாமல் வாழ்ந்த காரணம் அவருடைய ஆவி. அதனால தான் நான் எப்போதும் சொல்வேன், ஒவ்வொரு நாளும் என்னை கழுவுங்க, நிற்கும்போது நடக்கும்போது என்னை கழுவுங்க, காலையில் எந்திரிச்சோன்னு என் கண்களை கழுவுங்க, என் வாயை கழுவுங்க, என் கையை கழுவுங்க, என் சிந்தனையை கழுவுங்க, என் உள்ளிந்திரியங்களை கழுவுங்க, என் உணர்ச்சிகளை கழுவுங்க, என் விருப்பத்தை கழுவுங்க, என் சித்தத்தை கழுவுங்க. எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாதப்பா, எல்லாம் கழுவி 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 என்னை சுத்தமாக்குங்கப்பா. ஒரு பாட்டை பாடுங்க, என்னை கழுவி கழுவி, சத்தமா பாடுங்க, கையை வைத்து அப்படி, நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே, என்னை கழுவி நான் பனியை போல வெண்மையாவே, முற்றிலும் வெண்மையாவே. போதும், அப்படியே அந்த பாட்டை பாடி பாடி என்னை கழுவுங்க. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமான உகந்த ஜெபம். கழுவிருங்கப்பா. ஏன்னா ஆண்டவர் கழுவப்பட்டா, குடல் கழுவப்பட்டுச்சு, முன்னந்தொடை அவர் நடந்த வாழ்க்கை. அப்படின்னா இதெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போ பாருங்க, 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க, புரியும். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேலே தான் என்ன செய்யணும்? சமாதான பலியை கொண்டு வரணும். அப்படின்னா எவ்வளோ முக்கியம் பாருங்க. இதுதான் நம்முடைய பேஸ். சமாதானம் இன்னைக்கு வரணுமா? ஏன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை? நம்ம சர்வாங்க தகன பலியாக என்ன செய்யலை, அர்ப்பணிக்கலை. எதையோ எப்படியாவது அப்படியே வானத்திலேருந்து பொத்துன்னு விழுந்துராதா? என் கண்ணீரை பார்த்து கர்த்தர் இரக்கம் செய்ய மாட்டாரா? கண்ணீருக்கு பதில் கொடுக்குற தேவன். ஆனால் எல்லாம் கரெக்டாக முறைப்படி வரணும். நீ எக்ஸாமில் நீ பாஸ் பண்ணணும்னா, நீ நல்ல மார்க் வாங்கணும்னா படிக்கணும்.
இரவு பகலாக படித்து என்ன செய்யணும், நான் நல்லா தான் படிக்கணும்னு நினைக்கிறேன், என்ன முடியலையே, எனக்கு நீங்கள் பாஸ் கொடுத்துருங்கப்பா, என் விருப்பம், நான் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னா எப்படி உதவி செய்வார்? அதெல்லாம் அநியாயமாக செய்ய மாட்டார். நீ செய்ய வேண்டிய நீ செய், உனக்கு நான் உதவி செய்வேன். அப்படின்னா முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் சர்வாங்க தகன பலி என்ன செய்ய வேண்டும்? படை. ரெண்டாவது போஜன பலி. இந்த போஜன பலி பாருங்கள், 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. சர்வாங்க தகன பலிக்கும் போஜன பலிக்கும் பாவ நிவாரண பலிக்கும் குற்ற நிவாரண பலிக்கும் பிரதிஷ்டை பலிகளுக்கும் சமாதான பலிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே. அப்படின்னா சர்வாங்க தகன பலியாய் முதல்ல படைக்கணும். ஆனால் நம்ம அந்த போஜன பலியை புசிச்சோம்னா நமக்கு சமாதானம் வரும். இந்த ரெண்டும் கலந்து அப்படின்னா சர்வாங்க தகன பலி, சொல்லுங்க எங்களுக்கு, சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, இந்த 3 ஆண்டு எதுக்கு கொடுத்தாருன்னா அவருடைய சமாதானத்தை நம்ம பூரணமாய் அனுபவிக்க தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்படின்னா இந்த நாட்களில் நம்ம ஜெபம் எப்படி இருக்குன்னா, என்னை சர்வாங்க தகன பலியாய் நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்ய ஒருத்தர் என் கூட இருக்கிறீங்க. எத்த சூழ்நிலையிலும் வாயை திறக்காம அமைதியாக இருக்கணும், பேசக்கூடாது, சண்டை போடக்கூடாது, அநீதியாக நடக்கக்கூடாது, அநீதியாக திட்டக்கூடாது, அநீதியாக நியாயம் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒன்றை யோசிச்சு பார்த்துக்கோங்க, அவர் இருக்கும்போதே நியாயம் எடுபட்டு போயிட்டு, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே நியாயத்துக்காக போராட மாட்டேன், இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க அப்படி சொல்லிட்டு என்ன செய்யணும்? போஜன பலி வசனத்தை தீவிரமாக புசிங்க. பிரச்சனை ஜாஸ்தி ஆகுதா அதிகமாக, அங்கே தான் பிரச்சனை. நமக்கு பிரச்சனை ஜாஸ்தி ஆச்சுன்னா பைபிள் பக்கம் போக மாட்டோம். எப்போ வாசிக்கிற அதிகாரம் என்ன செய்யுது? கட்டு. ப்ரேயர், குடும்ப ஜெபம், கட்டு. ஆனால் சாப்பிடுவோம், 3 வேளையும் சாப்பிடுவோம், நல்லா தூங்குவோம், எல்லாம் கை வைக்குது ஆண்டவர் காரியத்தில். பைபிள் வாசிக்க மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம், அப்படியே புலம்பிக்கிட்டே இப்போ பார்த்தாலும் ரொம்ப குளூமியாக இருக்குது. அதெல்லாம் மாறினதுக்காக தான் ஆண்டவர் பலியாக வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்படி என்று அந்த நாட்கள் ஒன்றை புரிஞ்சுக்கொள்ளுங்க, சமாதான பலி ஆண்டவர் அந்த சமாதான பலியாக வேண்டும்னா இப்போ 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவன் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாகில் அது காளையானாலும் சரி பசுவானாலும் சரி பழுதற்றிருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த கடவன். சரி, இப்போ எனக்கு சமாதானம் வேணும் அப்படின்னா இப்போ என்ன சொல்றாரு? ஒரு மந்தையில் அது காளையானாலும் சரி பசு, இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? காளைனா என்ன? ஆணு, அப்புறம் அதுதான் தெரியுதே ஆணு பண்ணு. காளைனா எதை சிம்பிள் பண்ணுது? பலன். பசுமாட்டுக்கு அந்த அளவு என்னச்சில்ல பலன் இல்லை. இப்போ ஒரு கேள்வி, சமாதான பலி இயேசு தானே? அப்போ இயேசுவை நான் படைக்கும் போது அவர் ஒரு நிமிஷம் காளையாக இருப்பார், ஒரு நிமிஷம் பசுவாக இருப்பாரா? இல்லை. என்ன விஷயம்னா, நம்ம எப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ, எப்படி அவருக்கு சர்வாங்க தகன பலியாக இருந்து எப்படி அவரை புசிக்கிறோமோ அந்த அளவுக்கு இயேசு என் வாழ்க்கையில் பலனுள்ளவராக இருப்பார். நான் அதில் அப்படியே ரொம்ப நம்ம நல்லா கொஞ்ச நாளைக்கு பலன் இருக்க மாதிரி இருக்கும். கணவன் மணிக்கு ஒரு சண்டை வந்துச்சுன்னா அப்படியே போயிடும், போஜனமே பண்ண முடியாது. அப்போ என்ன ஆயிரும்? ஒரு பசுவாக போயிடுவோம், இன்னும் போனால் ஒரு வெள்ளாடாக போயிடுவோம், அதாவது ஆட்டுக்குட்டியாக போயிடுவோம். இயேசு ஒருவர் தான், ஆனால் அவர்களுக்குள்ள கிறிஸ்து எவ்வளவு இருக்கிறார், கிறிஸ்து எனக்குள்ள நிறைவாக இருந்தால் நம்ம ஒரு காளையை கொண்டு போய் செலுத்தலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்பத்தில் சமாதான குறைச்சல்னா அந்த சமாதான குறைச்சல் அப்படியே அந்த பிரச்சனையை பார்க்காதீங்க, உள்ள ஒருத்தரை பார்த்து எனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், அவர் இப்போ என்ன செய்யணும்? பெருகணும். இவர் உள்ள பெருகினா தான் சமாதானம் வரும், இவர் பெருகாமல் சமாதானம் வராது. இவர் மட்டும் பெருகிட்டா நம்ம வாயை அடைச்சிருவார், இவர் மட்டும் பெருகிட்டா நம்ம சுயசத்தத்தை அழிச்சிருவார். இவர் பெருக 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 எல்லா காலத்திலும் நிதானமாக செயல்படுவோம், மனம் பதறி பேச மாட்டோம், அப்படி இப்படி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு தலையில் அடித்து முடியை பிச்சு ஐயோ துணியை கிழிச்சு என்னெல்லாம் நடக்குதுப்பா குடும்பத்தில். சில வீட்டுக்கெலாம், ஒரு வீட்டுக்கு நானும் பாஸ்டர் இருக்கும்போது போயிருந்தோம். அப்போ தான் போனால் அந்த சேரெல்லாம் உடஞ்சி தனித்தனியாக கிடக்குது. ஒரு யுத்த காலத்தில் யுத்தம் கொஞ்சமாக இருக்குது. என்னென்னா அப்போ தான் சண்டை போட்டிருக்காங்க கணவன் மனைவி. என்ன சண்டை? நல்லா இங்கே எல்லாம் கம்யூனியன் எடுக்கிற நல்ல ஃபேமிலி தான். போடுற சண்டையில் குடும்பத்தில் எல்லாம் பறந்து தூளாகுது. இன்றைக்கு ஒன்று சமாதானத்தை ஆண்டவர், அவருக்கு பேரே சமாதான பிரபு. இதோ உங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறேன். சொல்லுங்க, இப்போ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சமாதானத்தை உண்டும்
நற்செய்தி. அவருக்கு ஒரு பேர் என்ன? சமாதான பிரபு. அப்போ அந்த சமாதானம் நமக்கு நதியளவாய் ஓட வேண்டும் என்றால் இன்னைக்கு ஒரு தீர்மானம், எனக்குள்ள சமாதானமாய் இயேசு அது பெருகணும் ஆண்டவரே. இந்த சமாதானம் வரணும்னா அது பேஸ் என்னன்னா, அதுக்கு அடித்தளம் என்னன்னா சர்வாங்க தகன பலி. இதில் நம்ம ஒவ்வொருவரும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, வீட்டில் பண்ணுங்க. சூழ்நிலை கர்த்தர் அழகாக தருவார். கணவன் மனைக்கு பிரச்சனை வரும், ஆர்கியூமெண்ட் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். உங்களை வருத்தப்படுத்த முடியா, உங்களை கேவலப்படுத்த முடியா சில வார்த்தைகள் வரும். அந்த நேரத்தில் நம்ம அமைதியாக போயிட்டோம்னா ஜெயிச்சிடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு கொடுத்த சர்வாங்க தகனபலியை நான் யூஸ் பண்ணிட்டேன் ஆண்டவரே, அப்படி நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷம் நிறைவாக வேண்டும் என்றால், இந்த சமாதானத்தை நம்ம சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நம்ம ஒரு காரியம் செய்யணும் தெரியுமா? என்ன சர்வாங்க தகனபலியா என் இஷ்டம், என் விருப்பம், என் எதிர்பார்ப்பு எல்லாம் எரிஞ்சு போகட்டும் ஆண்டவரே. நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ, என் குடும்பத்தில் என் புருஷன் எப்படி இருக்கணும் நீங்கள் விரும்புகிறீங்களோ, என் மனைவி எப்படி இருக்கணும் நீங்கள் விரும்புகிறீங்களோ, என் பிள்ளைங்களாம் எப்படி இருக்கணும் நீங்கள் விரும்புகிறீங்களோ, அப்படி இருக்க கர்த்தாவே என் குடும்பத்தை நடத்தும் என்று தேவ சமூகத்தை சரணாகதியாக விழுந்தா இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. அப்படி எழுமி நிற்போமா ஆண்டவர் சமூகத்தில்? அப்படி கொஞ்ச நேரம் ஜெபிக்க போயிடும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. என்னை கழுவி கழுவி தூய்மையாக்க ஒரு நிமிஷம் கழுவு சொல்லி கேட்பான். என்னை கழுவுங்கப்பா, என் வாழ்க்கையில் இருக்க கரைதிரைகள்லாம் விலகட்டும் ஐயா. என்னை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாடுவோம் அந்த பாட்டை. அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன், அப்பாவும் பாதம் அமர்ந்து விட்டேன், அன்பின் தகப்பன் நீதானையா, செய்த பாவம் கண்முன்னே அகலுகிறே நான் கண்ணீருடன், உன்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி ரத்தத்தாலே அப்பணியை மென்மையாவே முற்றிலும் மென்மையாவே இயேசுயா. என்னை கழுவி என்னை கழுவி கழுவி தூய்மையாக்கும் கல்வாரி ரத்தத்தாலே அப்பணியை போல மென்மையாவே முற்றிலும் மென்மையாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாய் தந்தெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். எங்களுக்காக வந்த சர்வாங்க தகன பலியே ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் உம்மோடு இணைந்து நாங்கள் வாழணும் ஆண்டவரே. எங்களுக்கு வருகிற நெருக்கங்கள், சோதனைகள், எங்களை துண்டு துண்டாய் வெட்டுகிற அனுபவங்கள், எங்கள் தோலை உரிக்கிற அனுபவங்கள், இந்த மத்தியில் கர்த்தாவே நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்களோ அப்படியே நாங்களும் வாழ இயேசுவே எங்களுக்கு பலன் இல்லை, ஆனால் உம்மோடு இணைந்து கொள்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற எங்கள் சர்வாங்க தகன பலியே, குடும்பத்தில் கடந்து செல்கிற கஷ்டமான சூழ்நிலையில நாங்கள் சர்வாங்க தகனிகளோடு இணைந்து கொண்டு வெற்றியாய் அதை ஓவர் கம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. உலகத்தாரை போல சண்டை போட அல்ல ஆண்டவரே. எங்க அப்பா இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தது போல மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினது போல நாங்களும் இந்த உலக ஓட்டத்தை முடியும் வரையிலும் எங்களை தாழ்த்த உதவி செய்யும். அவர் தம்மை தாழ்த்தின போது நியாயம் எடுபட்டு போயிட்டான். நாங்கள் எங்களை தாழ்த்தும் போது அநியாயமா நிறைய காரியங்கள் செய்வோம்
செய்வாங்க. ஆனால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நீதி உள்ள நியாயாதிபதி எங்களுக்கு இருக்கிறீங்கப்பா. எங்களை நியாயம் விசாரிக்கிற கர்த்தர் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த உலகத்தில் மனுஷங்க எங்களுக்கு எந்தெந்த காரியத்தில் அநீதி செய்யணும்னு நினைச்சாலும் நான் கவலைப்பட போறது இல்லை. கரங்களை உயர்த்தி ஆண்டோட சொல்லுங்க, யார் யார் எனக்கு விரோதமா அநீதி செய்தாலும், என் குடும்பத்துக்கு விரோதமாய் அநீதி செஞ்சாலும், என் குடும்பத்தில் என்னையும் மனைவியும் என்னையும் என் கணவனை பிரிக்கணும் நினைச்சு குடும்பத்தாரே செய்கிற அநியாயங்கள் எல்லாம் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா அநியாயத்தையும் நீக்கி நீதி செய்கிற நீதிபரர் நீர் உம்மை விளங்க செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். என் குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன். யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். அப்படி ஒரு சேவிக்கிற குடும்பமா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்க குடும்பத்தில் நாங்கள் சர்வாங்க தகன பலியாய் மாறி போஜன பலியாக உம்மை புசிக்க உதவி செய்யும், குடும்பமாய் புசிக்க உதவி செய்யும். நாங்கள் இது ரெண்டையும் செஞ்சா சமாதானம் எங்க குடும்பத்தில் நதியளவாய் பெருகுமே. எங்களுக்கு ஞானத்தை தாங்க, எங்களுக்கு உற்சாகமுள்ள ஆவியை தாங்க. நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். உபாகமம் 30:19 சொல்லப்பட்டபடி ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு நான் வச்சிருக்கிறேன். ஆனால் நீ பிழைக்கும்படியாய் நீ ஜீவனை நீ சுதந்திரத்துக்கொள் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ பிழைத்திருக்கும்படியாய் நீ ஜீவனை சுதந்திரத்துக்கொள் என்று சொன்னீங்களேப்பா. அதே போல நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்கள் சந்ததியும் பிழைக்கும்படி அப்பா உம்மை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் ஆண்டவரே, தெரிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. எல்லா மரண பயங்களுக்கு விலைக்கு மீட்டுக் கொள்ளுங்கப்பா. சத்திரியையும் அக்கினி ஆஸ்திரங்களுக்கெல்லாம் எங்களை விலைக்கு மீட்டுக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி என்றது போல எங்க குடும்பத்தை நீங்க சுத்தமாக்குங்கப்பா. எல்லாவற்றையும் புதுசாய் மாற்றுங்க ஆண்டவரே. கேளுங்க, எங்க குடும்பத்தில் பழைய சண்டைகள், பழைய பிரிவினைகள், பழைய கசப்புகள், பழைய மன வருத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக, விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புதிய மாற்றங்கள் குடும்பத்தில் உண்டாவதாக. இந்த உபவாச ஜெபத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்க குடும்பத்தில் வறட்சிகள் விலகுவதாக, விலகுவதாக. எல்லா வறட்சியும் நீங்கட்டும் ஐயா. ஒரு பெருமழையின் இறைச்சல் கேட்கட்டும் ஆண்டவரே. ஒரு உள்ளங்கை அளவு மேகம் எழும்பட்டும். எங்க கண்கள் அதை பார்க்கணும். எங்க காதுகள் பெருமழையின் இறைச்சலை கேட்கணும் ஆண்டவரே. எங்க குடும்பத்தில் இதுவரை நடந்தது போல அல்ல, இனி வரும் நாட்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் கர்த்தருடைய ஆண்டவரே மகிமையும் குடும்பத்தின் வறட்சியை மாற்றட்டும் ஆண்டவரே, மாற்றட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் போட்ட எல்லா சாபங்களும் வாய்க்காமல் போகட்டும் ஐயா. எங்க பிள்ளைகளும் எங்க பிள்ளைகளின் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. சத்துரு எங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் வைத்திருக்க எல்லா திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக. ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நாங்கள் குடும்பமாய் உமக்காய் எழும்புவோம். எங்கள் சரணாலயமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீதியை செய்கிற சரணாலயம், எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற சரணாலயம், எங்களை பரிசுத்தப்படுத்துகிற சரணாலயம், எங்களை எங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வீராக. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா. ரீபாபா பாபா லபௌஷக்க தூர கலபஜிவி ஆக்கலபா. நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆயா. நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இயேசுவே. எங்கள் ஜெபத்தை நீ கேட்டதற்காக நன்றி ஆண்டவரே.